கும்பராசியை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா, ரொம்ப படாத பாடு பட்டு நெறைய அவமானங்கள், நெறையா பார்த்தாச்சு லைஃப்ல. இனி என்னத்த போய் பார்க்கறது அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது, ஏதோ ஒரு வகையில குரு வந்து நமக்கு எப்பவுமே அனுகிரகம் பண்ணுவார். நம்ம பண்ண புண்ணியம், குரு 5ஆம் இடத்துல வரும்பொழுது, குரு பார்வையால நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்றது நம்ம நெறைய ஜோதிட விஷயங்கள்ல பார்த்துருக்கோம். தினம் தினம் இவங்கலாம் பார்க்கக்கூடிய அஸ்ட்ராலஜி குறிப்புகள்ல பார்க்கும்போது, நெறையா அ கஷ்டப்பட்டுருக்கவங்க வந்திருப்பாங்க. போன காலகட்டங்கள்லாம் நெறைய சிரமப்பட்டவங்க வந்துவாங்க. அதுலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்து யாருக்கு இருக்கு? கும்ப ராசிக்கு இருக்கு. அவங்களுடைய பேச்சுல கவனம் தேவை. சாப்பாடு விஷயத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை குடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஆன்மீக சொற்பொழிவாளருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. யோகா ஆசிரியருக்கு சிறப்பா இருந்துன்ருக்கு. அஸ்ட்ராலஜருக்கு சிறப்பா இருந்துன்ருக்கு. நிறைய முயற்சிகள்லாம் நல்லபடியா பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமா இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். புது பிசினஸ் தொடங்குறவங்களுக்கு நல்லாருக்கும். பூர்வீக இடம் உங்களுக்கு சாதகமா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. முடியாத காரியங்களை எடுத்து செய்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. ஜென்மத்தில ராகு பகையா வராரு. நீங்க பேசக்கூடிய விஷயம் சில நேரம் உங்களுக்கே ஆபத்தை குடுக்கலாம். அதில கவனம் என்பது தேவை. இப்ப நீங்க துர்க்கை வழிபாடு பண்றது, ராகு, கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவது மிகப்பெரிய பலன்களை குடுக்கக்கூடியதாக அமையும்.